Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. வணக்கம் சார். வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறுகிறது. மதிமுக அடுத்து பாஜக கூட இணைய போறாங்க அப்படின்ற பேச்சுகள்லாம் இப்போ அதிகமாக தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளராகட்டும், இளைஞரணி செயலாளர், அதே போல் 2021 சட்டமன்ற வேட்பாளர், ஸோ இவங்க எல்லாமே போயிட்டு திமுகவில் சேர்ந்திருக்காங்க. இது வரைக்கும் திமுக கூட்டணி கட்சியிலிருந்து வரக்கூடிய நபர்களை கட்சியில் சேர்க்காம வச்சிருந்தாங்க. ஆனால் இந்த முறை அதுவும் மதிமுக செயற்குழு பொதுக்குழு நடந்ததுக்கு பிறகு ஏற்பாடுகள்லாம் நடந்து இந்த இணைப்பு நடந்திருக்கு. சொல்லுங்க சார், முதல்ல இந்த பேச்சுவார்த்தை பிஜேபி இணைய போறான்ற பேச்சுவார்த்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக தொடங்கியிருக்கு. இது உண்மையா? துரை வைக்க ஒரு புறம் மறுத்திருக்காரு, இன்னொரு புறம் எல்முருகன் பேட்டிலேயே சொல்றாரு ஒரு கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குன்ட்டு. சொல்லுங்க, என்ன நடக்குது சார்? பொதுக்குழுவிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதற்கு பிறகு ரெக்கை கட்டி பறந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் மதிமுக இணைய போகிறது என்கிற அந்த செய்தி ஏறக்குறைய உண்மையாகி இருக்கிறது. நீங்கள் துவக்கத்திலேயே பார்த்தா இந்த செய்தி வந்த மாத்திரத்தில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டதா என்று கேட்டால் இல்லை. இந்த செய்தி ஏறக்குறைய 5 நாட்கள் சுற்றி வந்தது. அதுவரை இந்த செய்தி எப்படி போய் சேருகிறது என்று மறுமலர்ச்சி திமுக தரப்பில் பார்த்து கொண்டே இருந்தார்கள். இது வேறு மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸை உண்டாக்குதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்று பதிலளிக்கப்பட்டது. இப்ப அந்த 5 நாட்கள் ஒரு அப்சர்வேஷன் மோட்ல இருந்திருக்கிறாங்கன்னு தான் நாம் புரிஞ்சுக்கணும். இப்ப கலைஞர் மறைவுக்கு பிறகு, இன்னும் சொல்ல போனால் மக்கள் நல கூட்டணி என்கிற அந்த கூட்டணி கலைந்ததற்கு பிறகு நேரடியாக முதலமைச்சர் யாரையுமே கூட்டணி கட்சியிலிருந்து ஒருவரை சேர்த்துக் கொள்ளவே இல்லை. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ராயபுரம் மனோ காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறுகிற போது அவர் திமுகவில் சேர வேண்டும் என்றுதான் காத்திருந்தார். ஆனால் அதை அவர் ஊக்குவிக்கவில்லை முதலமைச்சர். மறுமலர்ச்சி திமுகவில் பல நெருக்கடிகள் வந்தது. மறுமலர்ச்சி திமுகவினுடைய அவைத் தலைவர், மூத்த மாவட்ட செயலாளர்கள், மூத்த நிர்வாகிகள், இவர்கள் எல்லோரும் திமுகவில் சேர வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்தார்கள் என்றுதான் செய்தி. ஆனால் முதலமைச்சர் அதற்கு இசைவு தெரிவிக்கவில்லை. அப்போதே இசைவு தெரிவித்திருந்தால் ஏறக்குறைய பல நிர்வாகிகள் போய் திமுகவில் சேர்ந்திருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் இன்றைக்கும் வெளியிலேயே இருக்கிறார்கள். மறுமலர்ச்சி திமுகவுக்குள்ளும் இல்லை, திமுகவுக்குள்ளும் போகவில்லை. அப்போ இதெல்லாம் ஏன் முதலமைச்சர் செய்தாரு அப்படின்னு சொன்னா, ஒரு கூட்டணிக்குள் சலசலப்பு வந்துவிடக் கூடாது, கூட்டணி கட்சிகள் வருத்தத்துக்கு ஆளாகி விடக்கூடாது. ஏன்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது அமைக்கப்பட்ட கூட்டணியை அப்படியே பாதுகாத்து வந்தார், கண்ணை இமை காப்பதை போல. இந்திய துணை கண்டத்தில் இந்த அளவுக்கு கூட்டணியை பத்திரமாக பாதுகாத்த இயக்கம் வேறு எதுவுமே இருக்க முடியாது என்கிற அளவுக்கு வரலாற்றில் இடம் பிடிக்கிற ஒரு பாதுகாப்பை இந்த கூட்டணிக்கு ஏற்படுத்தி இருந்தார் முதலமைச்சர். முதல் முறையாக முதலமைச்சரே வரவேற்கிற அந்த காட்சி, நீங்க ஊடகங்கள்ல வந்திருக்கிற செய்தியில பாத்தீங்கன்னா, அந்த காணொலிகள்ல அன்புலக வரவேற்கிறார் முதலமைச்சர். ஏதோ வேண்டா வெறுப்பா சரி வந்துட்டாங்கன்னு சேர்க்கல. முதலமைச்சர் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி தெரிகிறது. வெல்கம் 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 என்று சொல்கிறார் முத்துரத்னம் அவர்களை. அப்ப இதுல இருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், முதலமைச்சர் மறுமலர்ச்சி திமுகவினுடைய ஸ்டாண்ட் என்னங்கிறத உள்வாங்கிட்டாரு. அதற்கு அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு முதலமைச்சர் தயாராகிட்டார். நேற்றைக்கு கூட ஒரு நேர்காணல அமைப்பு செயலாளர் RS பாரதி சொல்றாரு, மறுமலர்ச்சி திமுகவிலிருந்து யார் வந்தாலும் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம், வருகிறவர்களை போ என்று சொல்லிவிட முடியாது என்று சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமான செய்தி. அப்ப அந்த நேர்காணல்ல நெறியாளர் கேட்கிறார், இல்ல இது மாதிரி வைகோ வருத்தப்பட மாட்டாரா? வைகோவே எங்களிடமிருந்து போனவர் தானே, அவரையே வருத்தப்படணும்? அதெல்லாம் ஒண்ணும் வருத்தப்பட மாட்டார் என்கிற ரீதியிலாக ஒரு செய்தியை சொல்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் சேர வேண்டும் என்பதற்குத்தான் மறுமலர்ச்சி திமுக இந்த தீர்மானத்தையே போடுகிறார்கள். ஏன்னா நீங்க தொடர்ந்து திமுக கூட்டணியில இருக்கிற கட்சியில திமுக எதை செய்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்வோம் என்கிற மனநிலையில் இருந்த கட்சி மறுமலர்ச்சி திமுக. அதற்கு முக்கியமான காரணம் அந்த கட்சியில் இருந்த உட்கட்சி மோதல். எங்க நாம திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாகவோ திமுக கூட்டணியில் முரண்படுவதாகவோ இருந்தால் நம்முடைய கட்சியில் இருக்கிற பல நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் கூட திமுகவில் போய் சேர்ந்து விடுவார்கள் என்கிற அந்த அச்ச உணர்வின் காரணமாக உட்கட்சி மோதலை கருத்தில் கொண்டு எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு மதிமுக இருந்தது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதை தாண்டி திமுகவும் தாயுள்ளத்தோடு அரவணைத்துக் கொண்டது. நீங்க திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பெற்றது என்பதே ஒரு ஜாக்பாட் தான் மறுமலர்ச்சி திமுகவுக்கு. மறுமலர்ச்சி திமுகவுக்கு பேஸே கிடையாது திருச்சியில. இன்னும் சொல்ல போனா பல ஒன்றியங்கள்ல ஒன்றிய செயலாளர்களே கிடையாது. நீங்க ஒன்றிய செயலாளர்கள் ரொம்ப முக்கியம். நீங்க கிளை கழகம் அதெல்லாம் கூட வேண்டாம்.
ஒன்றிய செயலாளர்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டா ஒன்றிய செயலாளர்களே கிடையாது. அப்படி இருக்கிற இடத்துல ஈஸியா எளிதா ஜெயிக்க முடியுங்கிற ஒரு வாய்ப்பை திருச்சியில கொடுத்தாங்க. அதுவும் சொந்த சின்னம்னு சொல்லி போய் அங்க திமுகவினர் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அதுல எப்படி இவர் முரண்பட்டார், எப்படி இவர் வந்து அந்த இடத்தில் மேடையிலேயே நடந்து வந்து கொண்டாருங்கிறதெல்லாம் அழுதாரு. ஆமா எல்லாரும் பார்த்தாங்க. அது முதலமைச்சருக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தந்தது. இப்படி எல்லாம் களத்துல போய் நின்று பேசுறாருன்னு இதையெல்லாம் சகித்து கொண்டுதான் தனி சின்னம் என்று வந்ததற்கு பிறகு 15 நாட்களில் திமுக எடுத்த முயற்சி, திமுகவினுடைய கட்டமைப்பின் மூலமாக அது கொண்டு சேர்க்கப்பட்டு அந்த வெற்றியை அவர் வந்து பெற்றார். இன்னொன்று நீங்க யோசிச்சு பாருங்களேன், மறுமலர்ச்சி திமுகவுக்கு இப்போது இருக்கிற நிலையில் ஒரு மாநகராட்சியினுடைய துணை மேயர் பொறுப்பு கிடைக்குமா? இவர்களால் பெற முடியுமா? ஆவடியில அதை தூக்கி கொடுத்துச்சே திமுக. சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நகராட்சியில் சேர்மன் ஆகிற வாய்ப்பு கிடைக்குமா மறுமலர்ச்சி திமுகவுக்கு? அதை தூக்கி கொடுத்தாங்களே. இன்னொரு செய்தியும் இருக்குதுல, தொடர்ச்சியாக மறுமலர்ச்சி திமுகவுக்கு தேர்தல் வெற்றிகளை திமுக தான் தேடி தந்தது. நீங்க 2006ல அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு மறுமலர்ச்சி திமுகவுக்கு 6 இடங்கள் தான் கிடைச்சது. வெறும் 6 இடங்கள் தான் கிடைச்சது. அதுலேயே வீர இளவரசன் இறந்து போனார். அதன் பிறகு கண்ணப்பன் திமுகவுக்கு போனார். இப்படி நிறைய சம்பவங்கள் அதுல நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 2006க்கு பிறகு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் என்பதே அந்த கட்சிக்கு இல்லை. அந்த கட்சி துவங்கப்பட்டதிலிருந்து ஒரே ஒரு முறைதான் சட்டமன்ற பிரதிநிதித்துவம், 2006ல தான். 2011 தேர்தல் புறக்கணிப்பு, 2016 படுதோல்வி. இதையெல்லாம் தாண்டி 2019 வரைக்கும் தேர்தல் வெற்றியே கிடையாது. எப்போது தேர்தல் வெற்றி? 2009ல தான் தேர்தல் வெற்றி. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியை கைப்பற்றினாங்க அதிமுக கூட்டணியில. 10 ஆண்டுகள் எந்த வெற்றியும் இல்லாமல் இருந்த இயக்கம் 2019ல நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி, ராஜ்யசபாவை கொடுத்தாங்க. அதன் பிறகு 2021ல திமுக சின்னத்தில் போட்டியிட்டு திமுக கூட்டணியால் 4 சட்டமன்ற பிரதிநிதித்துவம் கிடைச்சிச்சு. இப்ப இவ்வளவையும் திமுக கொடுத்திருக்க, இவ்வளவு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு திமுக கொடுத்திருக்க. அப்ப நீங்க திமுகவுக்கு எந்த அளவுக்கு சரியா இருந்திருக்கணும்? முதலமைச்சர் இசைவு தெரிவித்திருந்தால் மதிமுக என்கிற கட்சியே இல்லாமல் போயிருக்கும். அப்ப இதையெல்லாம் முதலமைச்சர் தாயுள்ளத்தோடு சரி செய்து கொண்டு மதிமுக என்கிற இயக்கம் கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனா நீங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னா, தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பார்க்கணும், திமுகவை கடுமையா அட்டாக் பண்றது. அது மட்டும் இல்லாம பொதுக்குழு நடந்தது என்பது அவைத்தலைவர் தலைமையில. அவைத்தலைவர் பேசுகிற போது திமுகவை கடுமையா அட்டாக் பண்ணி பேசுறாரு. இந்த கூட்டணியில நாம் ஏன் இருக்கணும்னு பேசுறாரு. இதை பார்த்து வைகோவே அதிர்ந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. பொதுக்குழுக்கு போயிட்டு வந்தோம். என்ன சொல்றாங்கன்னா, வைகோ பேசுகிற போது எழுந்து ஆடிட்டர் அர்ஜுனராஜ் அவைத்தலைவர் பேசிய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றாரு. அவருக்கே உடன்பாடு இல்லாத அளவுக்கு தொண்டர்களின் சார்பில் நான் பேசுறேன்னு சொல்லி அவைத்தலைவர் பேசியிருக்காங்க. பேசுனதே 2 பேர் தான் பேசியிருக்காங்க. ஒன்னு அவைத்தலைவர், இன்னொன்று பொதுச் செயலாளர். வேற யாரையுமே பேச விடல பொதுக்குழுலன்னு சொன்னாங்க. அரை நாள்லயே பொதுக்குழு முடிஞ்சிச்சு. வழக்கத்துக்கு மாறான பொதுக்குழு. மறுமலர்ச்சி திமுக சாயங்காலம் 7 மணி வரைக்கும் பொதுக்குழு நடக்கும். ஆனா மாலை மதியத்தோடு பொதுக்குழு நிறைவு பெற்றது என்று சொன்னார்கள். அதற்கு என்ன காரணம் என்றெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ ஒரே ஒரு பிரதிநிதியாக கட்சியின் சார்பில் பேசியவர், அவர் தான் தலைமை தாங்குகிறார். அவரே திமுகவை அட்டாக் பண்ணி பேசுறாருன்னா அப்ப வேற ஏதோ ட்ராக் ரெக்கார்டு இருக்குன்னு தானே அர்த்தம். ஒரு அடுத்த கட்ட முயற்சிக்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள் என்று தானே அர்த்தம். அதாவது வெளியில் வருகிற செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு கேபினட் அமைச்சர் பொறுப்பு, இணை அமைச்சர் பொறுப்பு, 15 தொகுதி. இப்ப திமுக கூட்டணியில 12 சீட்டு கேட்கிறாங்க. 12 சீட்டு கேட்டு யாராவது தீர்மானம் நிறைவேற்றுவாங்களா? இது என்ன மாதிரியான அணுகுமுறை? இது வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் நடைபெற வேண்டியது. கட்சி அடுத்த கட்டம் என்ன செய்ய போது, கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பதுதான் தீர்மானம். நீங்க 12 இடத்துல போட்டி போடுறதே தீர்மானம். அப்ப ஏன் நீங்க வந்து கட்சிக்கு அங்கீகாரம் இல்லைன்னு இத்தனை நாளா இருந்தப்ப 2021ல ஏன் இந்த தீர்மானத்தை போடல? 2021ல ஏன் உதயசூரியன் சின்னத்தில் நீங்க அப்ப கட்சிக்கு அங்கீகாரம் இருந்தா? இல்லையே. 2009லயே கட்சி அங்கீகாரத்தை இழந்துருச்சு. அப்ப 2021ல நீங்க போடாத தீர்மானத்தை, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க போடாத தீர்மானத்தை ஏன் இப்போ வந்து போட வேண்டிய அவசியம்? அடுத்த தலைமுறை ஒரு துரை வைக்கோக்கு ஒரு முதன்மை செயலாளர் பதவி கொடுத்து இப்ப அடுத்த ஜெனரேஷன் செட் ஆஃப் தலைவர் வந்திருக்காங்களா சார்? ஸோ அது ஒரு காரணமா இருக்கக்கூடும்ல. இவ்வளவு நாள் வந்து கட்சி இப்படி இருந்துருச்சு, இதன் பிறகு வந்து கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். நம்ம கட்சி அங்கீகாரம் இல்லாம இருக்கு. ஸோ அங்கீகாரம் கிடைக்கணும். அதனால 12 தொகுதியில வந்து போட்டி போட வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுட்டு அவங்க கால்குலேட் பண்றாங்க. அதாவது நீங்க 12 தொகுதியில போட்டி போடணும்னு சொல்றது தப்பு கிடையாது, அது உங்களோட உரிமை. ஆனா 12 தொகுதியில போட்டியிடுவதற்கான களம் உங்ககிட்ட இருக்கா? பொதுக்குழு நடத்துறாங்க சார். பொதுக்குழுவினுடைய உறுப்பினர்களுக்கு அழைப்புதல் 1700 பேருக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஆனா 900 சொச்சம் பேர் தான் பொதுக்குழுவுக்கே வந்திருக்காங்க. மீதி ஆங்காங்க இருந்த நிர்வாகிகளை, கிளை செயலாளர்கள், பொதுக்குழு அந்தஸ்து இல்லாதவர்கள் எல்லாம் போட்டு பொதுக்குழுவை நிரப்பி இருக்கிறாங்க. இதுதான் யதார்த்தமான சூழல். பல ஊர்ல ஒன்றிய செயலாளர்களே இல்லை. அண்மையில ஒரு நிர்வாகி திமுகவுக்கு போய் சேர்ந்தார். சமீபத்துல அவர்கிட்ட பேசுற வாய்ப்பு. அவர் ஏன் திமுகவுக்கு போய் சேர்ந்தாருன்னா, இந்த துரை வைகோ வீட்டு திருமணத்துக்கு ஒரு அழைப்புதல்.
அவர்களுடைய குல வழக்கப்படி அந்த தெலுங்கு கம்மவார் இனத்தை சேர்ந்தவர்கள் எப்படி அழைப்பு அனுப்புவாங்களோ அது மாதிரி அவர் அந்த புலிப்பாட்டி குளம் போக்குவரத்து இதெல்லாம் போட்டு ஒரு அழைப்புதல் அனுப்பிச்சிருந்தாரு. அந்த அழைப்புதலை அவரு கட்சியினுடைய நிர்வாகி காஞ்சியில நகர செயலாளராக இருந்தவர் ஒரு சமூக வலைதளத்துல பதிவு பண்ணிட்டாரு. அதுக்கு துரை வைகோ போன் பண்ணி இதை எடுத்துட்டு நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிருக்காரு. இல்லைங்க, நீங்க அடிச்ச அழைப்புதல் அதை தானங்க நான் அடிச்சிருக்கேன், அதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீ மன்னிப்பு கேட்கலன்னா ஆஃப்டர் ஆல் ஒரு நகர செயலாளர் நீ என்கிட்ட சேலஞ்ச் பண்றியான்னு பேசியிருக்காரு. அவர் கட்சியை விட்டு போயிட்டார். அவர் அன்னைக்கு பேசுற போது சொல்றாரு, ஆனா கட்டமைப்புக்குள்ள இருக்கும்போது தானே என்ன மாதிரி தேர்தல் வேலை செய்யணும்னே தெரியுது. அதிமுகவுல எவ்வளவு நாள் இருந்திருக்கோம், BLA 1 BLA 2 வாக்குச்சாவடி முகவர்கள் இதை எப்படி அமைக்கிறது, வாக்காளர்களினுடைய பட்டியலை எப்படி சரி பார்க்கிறது, இந்த அடிப்படை பணிகள் கூட நாம இது வரைக்கும் செய்தது இல்லைன்னு சொல்றாரு. அப்போ நீங்க எந்த அளவுக்கு வீக்கா இருக்கீங்க பாருங்க. இதுக்கு என்ன இது எதை உணர்த்துது அப்படின்னு சொன்னா, கட்சிக்குள்ள இருப்பவர்களுக்கு அடிப்படை வேலையை கூட சொல்லித்தர முடியாத அளவுக்கு தான் கட்சியினுடைய கட்டமைப்பு இருக்கு. ஏன்னா நீங்க இருந்தா தானே வேலை செய்ய முடியும். இப்ப பாக முகவர்கள் இருந்தா தானே சார் பாக முகவர்களுடைய வேலை என்னன்றது தெரியும். பாக முகவர்களே இல்ல. பாக முகவர்கள் கூட்டத்தையே மாநாடு மாதிரி நடந்தது திமுக. பாக முகவர்களை போட்டு ஏறக்குறைய தேர்தல் பணியை துவங்கிருச்சு அதிமுக. இப்ப இதெல்லாம் கட்டமைப்பு இருக்கிற கட்சிக்குள்ள நடக்குது. கட்டமைப்பு இல்லாத இயக்கங்கள் என்ன செய்யும்? அப்ப நீங்க 12 இடம் கேட்கறீங்களா, எதன் அடிப்படையில கேட்கறீங்க? உங்களுக்கு வெறும் அங்கீகாரம் மட்டும் கிடைத்து விட்டா போதுமா? இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு விசிக நினைத்தால் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு கூட்டத்தை நடத்தி 1,00,000 பேரை திரட்ட முடியும். அதிமுகவுக்கு அந்த தகுதி இருக்கா? மதுரையில மாநாடு நடத்தினார்கள். நீங்க பாத்தீங்கன்னா இடதுபுறத்துல பூரா மகளிரா உட்கார வச்சிருப்பாங்க. வைகோ பேசும்போது சொல்றாரு, ஏன் கைத்தட்ட மாட்டீங்களா, கைத்தட்டுங்கன்னு சொல்றாரு. இயல்பாகவே வைகோ பேசுகிற போது கொந்தளிக்கிற ஆர்ப்பரிக்கிற கூட்டம் கைத்தட்டாம உட்கார்ந்துருக்குன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அவர்கள் யாருமே மறுமலர்ச்சி திமுகவினுடைய தொண்டர்கள் இல்லை, வெளியில் இருந்து அழைத்து வரப்பட்டவர்கள். இதுதான் கட்சியினுடைய நிலைமை. சரி, இன்னொரு பக்கமும் வந்துடும். இப்ப திமுக பேரண்ட் பாடி அலையன்ஸ்ல இல்லையா, அவங்க பகிர்ந்து கொடுக்கணும் சீட்டை. 234 இடங்கள் மொத்தமாக இருக்கு. 234 இடங்கள்ல 12 இடம் மறுமலர்ச்சி திமுகவுக்கு கொடுத்தா அதை விட பலமாக இருக்கிற விசிக தேர்தல் அங்கீகாரத்தை பெற்று இருக்கிற கட்சி, அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுட்டாங்க. இப்ப அவங்களுக்கு 12 சீட், ஏன்னா போன முறை 6 சீட்டு வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு 12 சீட்டு கொடுக்கணும். கம்யூனிஸ்ட் 2 கட்சிகள் 12 சீட்டு கொடுக்கணும், 24 ஆச்சு. 24 இன்னொரு 12, இப்படியே கூட்டணி கட்சிகளுக்கே 60 சீட்டு போயிடுச்சு. அப்போ காங்கிரஸுக்கு கொடுக்கணும். காங்கிரஸ் குறைந்தது ஒரு 30 தொகுதிகளை கேட்பார்கள். தேசிய கட்சி, அவர்களுக்கு கொடுத்தாக வேண்டிய கட்டாயம், அது தேசிய அரசியல் நிலைப்பாடு. இது எல்லாவற்றையும் கொடுத்தா திமுக எத்தனை இடத்துல சார் போட்டியிடும்? அறுதி பெரும்பான்மைக்கு கீழே போட்டியிட்டு 100 இடங்கள்ல நிக்குமா? அது திமுகவுக்கு சரியாக இருக்குமா? 5 ஆண்டுகள் அரசை செம்மையாக நடத்தியதற்கு பிறகு குறைஞ்சபட்சம் 160 170 இடங்களில் திமுக போட்டியிட வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். இது இல்லாம தேமுதிக அலையன்ஸுக்கு வருது. இப்ப தேமுதிக ஏறக்குறைய முடிவு செய்து விட்டதாகத்தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்போ இதெல்லாம் நீங்க கருத்துல கொண்டு பார்த்தா பிராக்டிக்கலா பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இதையெல்லாம் பேச வேண்டிய கூட்டணி தலைமையில் உட்கார்ந்து பேச வேண்டிய பேச்சுவார்த்தையை நீங்க தீர்மானமா போட்டு ஒரு நெருக்கடி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, திமுகவை கடுமையா உங்க பொதுக்குழுல விமர்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப வேற ஏதோ ஒரு பயணத்துக்கு நீங்க தயாராயிட்டீங்க. இது வரைக்கும் நீங்க நிசப்தமா இருந்தீங்க. இன்னொரு புறம் வந்து வைகோ அவர்களுக்கு வந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்கல, சோ அந்த வருத்தம் இருக்கு. கமலஹாசனுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. இவ்வளவு நாள் இருந்து நாடாளுமன்றத்துல வந்து இவ்வளவு குரலா ஒழிச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்காதது அது வந்து ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதற்காக தான் இந்த மாதிரியான இதெல்லாம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியில அதிக சீட்டு வாங்குறதுக்கு கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிகளும் பண்ணக்கூடிய ஸ்டண்ட் தான் இது. வழக்கமா விசிகே பேசுறது, அது இடதுசாரிகள் பண்றது, அதே வழிதான் வந்து இப்ப மதிமுகவும் கடைபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணா ஒருவேளை மீன் 12 சீட்டு கிடைக்கலனாலும் கடந்த முறை வாங்கினதோட ஒரு கூடுதலான இடங்கள் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே பண்ணக்கூடிய ஸ்டண்ட் தான் சொல்றாங்களே சார். அதாவது RK நகர் இடைத்தேர்தலின் போது முடிவெடுத்து மதிமுக வந்து சேர்ந்தது. அன்றிலிருந்து இன்று வரை வைகோ என்ன சொல்றாருன்னா, வைகோவினுடைய கருத்து, வைகோ மகனுடைய கருத்து இல்ல, வைகோவினுடைய கருத்து என்னன்னா, திராவிட இயக்கத்துக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டது. திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்காக நான் திமுகவுக்கு அரணமைக்கிற பணியை எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் செய்கிறேன். இதை கலைஞரிடத்திலே நான் அவர் உயிரோடு இருக்கும்போது வாக்குறுதியாக தந்தேன். இதான் அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட். இப்ப பொதுக்குழுவிலையும் அதையே பேசியிருக்காரு. பொதுக்குழுவையும் அதை அழுத்தமா பேசியிருக்காரு. திமுகவுக்கு அரணமைக்கணும், திராவிட இயக்கத்தை பாதுகாக்கணும்னு வந்ததற்கு பிறகு இடையில நீங்க எந்த விதமான நெருக்கடியும் திமுக தலைமைக்கு கொடுக்கல. 2019 பேச்சுவார்த்தை. அப்போ என்ன பேசப்பட்டது? ஒரு மக்களவை இடமும் ஒரு மாநிலங்களவை இடமும் தரப்படும்னு பேசப்பட்டது. மக்களவை ஈரோடு, மறைந்த அண்ணன் கணேசமூர்த்தி. மாநிலங்களவை மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ. இப்ப 2024 வாங்க.
பேச்சுவார்த்தை நடந்தது. திருச்சி தொகுதியை பெற்றுக்கொண்டு வந்தார்கள். அண்ணா அறிவாலய வாசல்ல பத்திரிகையாளர் கேட்டாங்க, நீங்க ராஜ்யசபாவுக்கு பேசியிருக்கீங்களா? ராஜ்யசபா இடம் போன முறை கொடுத்தாங்க, இந்த முரண்கட்டத்துக்கு மதிமுக பொதுச் செயலாளர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, அது குறித்த எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை, இப்போது பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, ஒரு தொகுதி திருச்சி நாடாளுமன்ற தொகுதி தனி சின்னத்தில் போட்டியிடுவது என்று முடிவெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப இது குறித்து காலத்துல பேசுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அது குறித்து இப்போது கருத்து சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? அதன் பிறகு வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி பத்திரிகையாளர்களுக்கு ஒரு விருந்தளிக்கிற வழக்கத்தை வைகோ கொண்டிருக்கிறார். இந்த முறை அப்படி ஒரு விருந்தை நடத்துகிற போது பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்க மாநிலங்களவை இடம் கேட்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இதுவரை நான் கேட்கவும் இல்லை, கேட்க போகிற எண்ணமும் எனக்கு இல்லைன்னு சொல்றேன். கமலஹாசனுக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா, கமலஹாசனுக்கு 2024 கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிற போது உங்களுக்கு ஒரு மாநிலங்களவை தரப்படும் என்கிற உத்தரவாதம் அவருக்கு உடன்படிக்கையில் தரப்பட்டது. 2019 கொடுத்தாங்கன்னா உடன்படிக்கையில் ஒரு மக்களவை மாநிலங்களவையில் குறிப்பிடப்பட்டது. இப்ப திமுக எங்காவது ஒரு இடத்தில் உங்களுக்கு ஒரு மாநிலங்களவை இடம் தரப்படும் என்று வாக்குறுதியை கொடுத்தார்களா? இல்ல திமுக தரப்பிலிருந்து யாராவது பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார்களா? இல்ல உங்களுக்கு ஒப்பந்தம் போடப்பட்ட நகல் கொடுக்கப்பட்டுச்சா? எந்த அடிப்படையில் நீங்க கேட்கறீங்க? இல்ல இடையில நாங்க பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு ஏதாவது சொன்னீங்களா? இதுல திட்டமிட்டு திமுகவை களங்கப்படுத்துகிற வேலையை வைகோவினுடைய மகன் அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல செஞ்சார். என்ன சொன்னாரு? ரொம்ப வீராவேசமா பேசினார். பேசுகிற போது என்ன சொல்றாரு? திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் வைகோவுக்கு தானே கொடுக்காம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னாங்கன்றாரு. என்ன சார் பேச்சு? தேர்தல் என்று வந்ததற்கு பிறகு ஒப்பந்தங்கள் தானே, உடன்படிக்கை தானே. நீங்க எந்த இடத்திலும் உடன்படிக்கை இல்லாமல் திமுகவை திட்டமிட்டு நீங்கள் குறை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே மூத்த நிர்வாகி என்று சொல்கிறீர்கள். யார் மூத்த நிர்வாகி? டி.ஆர். பாலுவா? துரைமுருகனா? ஏவா வேலுவா? யார் உங்களிடத்திலே சொன்னது வைகோவுக்கு நிச்சயமாக நாங்கள் தருவோம் என்று சொன்னார்கள், சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றவில்லை என்று சொல்கிறார்? ஏன் இதை நீங்கள் முதலமைச்சரிடத்திலே முறையிடவில்லை? நீங்கள் தான் நினைத்த மாத்திரத்தில் அமைச்சர்களை அணுக முடியும் நிலையில் இருக்கிறீர்களே, பேசியிருக்கலாமே. ஏன் திமுக தலைவரை நேரடியாக சந்தித்து பேசியிருக்கலாமே? நீங்கள் சந்திக்க முடியாத நிலையிலா இருக்கிறீர்கள்? சந்தித்து பேசியிருக்கலாமே. எங்களுக்கு தர்றேன்னு சொன்னீங்க, ஏன் கொடுக்கலன்னு நீங்க கேட்டிருக்கலாமே. அப்ப அப்படியெல்லாம் கேட்காமல் பத்திரிகையாளர் கூட்டத்தை நடத்தி அங்கே திமுக எங்களை ஏமாற்றி விட்டது, முதுகில் குத்தி விட்டது என்கிற ஒரு தோரணையில் பேசுவது என்பது திட்டமிட்டு கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்துகிற. இதெல்லாம் எப்ப தொடங்குறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு செய்திகள் வருது இல்ல, அதிலிருந்து துவங்குகிறார்கள். இப்ப 12 சீட்டு நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க சார். ரொம்ப சிம்பிள். 15 இடங்கள் கேட்பாங்க. திமுக கூட்டணியில கொடுக்க மாட்டாங்க. கட்சி அங்கீகாரம் பெற வேண்டும், எனவே எங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லி பாஜக தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு போனா 15 இடங்கள் கிடைக்கும். ஒன்றிய இணையமைச்சர் கிடைக்கும். இன்னைக்கு பாருங்க, அமித்ஷாவினுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கு. தொடக்கத்திலிருந்தே அமித்ஷா கூட்டணி ஆட்சி தான்ன்றாரு. இன்னைக்கு காலையிலையும் அதையே வலியுறுத்தி சொல்றாரு. இப்போ கூட்டணி ஆட்சின்னு வந்துட்டா 15 இடங்கள் வாங்கி 6 இடங்கள் வெற்றி பெற்றா நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல, கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்ல. இத தேர்தல் கணக்கா பண்றாங்க, தப்பு கிடையாது. அதை நீங்க திமுக ஏதோ தவறு செய்ததை போல சித்தரிக்கிறது தான் தப்பு. நீங்க அதிமுகவோட கூட்டணி வைங்க, ஏன் 2006 வைக்கலையா? திருச்சி மாநாட்டுக்கு வைகோ வருகிறார் என்கிற பதாகையெல்லாம் வைக்கப்பட்டதற்கு பிறகு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. நேரடியாக போயஸ் கார்டனுக்கு போய் இடங்களை பெறலையா? அந்த மாதிரி நீங்க தாராளமா பெறலாம். ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னா, திமுக ஏதோ தவறு செய்ததை போல, திமுக தவறு செய்ததால் தான் நாங்கள் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறோங்கிறது மாதிரி திமுக தரப்புல குற்றத்தை வைக்கிறீங்கல்ல, இது ஒரு தவறு. இந்த தவறை மறுமலர்ச்சி திமுக செய்யக்கூடாது. ஏன்னா மறுமலர்ச்சி திமுக என்கிற கட்சி இன்றைக்கு நின்று நிலைத்திருக்கிறது, பெயர் சொல்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு முதல் காரணம் திமுக தான். நான் சொன்னது மாதிரி தேர்தல் வெற்றியை திமுக தான் தேடி தந்தது. இந்த கட்சிக்குள் இருக்கிற உட்கட்சி பூசலை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொண்டு இந்த கட்சியை கலகலக்க செய்யாமல் அப்படியே அமைதியாக இருந்ததன் மூலமாக மறுமலர்ச்சி திமுக என்கிற கட்சிக்கு உயிரை தந்தது திமுக என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த நேரத்துல திமுகவை நீங்க டேமேஜ் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு பெரிய துரோகத்தை நீங்க திமுகவுக்கு செய்றீங்கன்னு தான் பொருள். அப்ப வைகோ பேசுனது என்ன? திராவிட இயக்கத்துக்கு அரணமைப்பேன்னு சொல்லிட்டு திராவிட இயக்கத்தினுடைய முகமாக இருக்கிற திமுகவை குழி தோண்டி புதைக்கிற வேலையை வைகோவினுடைய மகன் செய்வார் என்று சொன்னால் இது ஒரு வரலாற்று பிழையாகத்தான் இருக்கும். ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறாங்கன்னா அதை திமுக ஒரு பெரிய இழப்பா கருதாது. திமுகவுக்கு இது இன்னும் கூட்டணியில மற்ற கட்சிகளுக்கு இன்னும் சீட்ஸை ஷேர் பண்றதுல அவங்களுக்கு இன்னும் எளிதா இருக்கும்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குல்ல சார், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல 100 விழுக்காடு அதான் சார் உண்மை. நீங்க கட்சியினுடைய கட்டமைப்பு மறுமலர்ச்சி திமுகவுல சிதலம் அடைஞ்சு போச்சு. மதிமுக ஏன் இந்த கூட்டணியில இருக்கணும்
அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு 5 காரணத்தை பட்டியல் போட முடியுமா? நிச்சயமாக முடியாது. எல்லா ஊர்லயும் எங்களுக்கு அமைப்பு இருக்கு கேட்டா சொல்லுவாங்க. திருத்தணியில இருக்கு, கன்னியாகுமரியில இருக்கு, திருநெல்வேலியில இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்கு, திருச்சியில இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கு. ஆனா இயங்குதா? ஒன்றிய நகர கிளைக்கழக செயலாளர்கள் இருக்கிறாங்களா? பட்டியல் எடுத்து போடுங்க. அவர்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல அசெம்பிள் பண்ண வைக்க முடியுமா? எல்லாரும் வந்து சேருவாங்களா? அந்த நிலையில இருக்கிறாங்களா? சார் ஒண்ணு வேணாம் சார், நான் ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். கட்சி எப்படி இருக்குங்கிறது. வைகோ ஒரு கட்சியினுடைய தொண்டன் உடல் நலம் சரியில்லாமல் இருந்தா உடனடியா அந்த செய்தி கிடைத்த மாத்திரத்தில் மருத்துவமனைக்கு பேசுவார். மருத்துவமனைக்கு பேசுறது மட்டுமல்ல, அந்த தொண்டனுடைய வீட்டுக்கு தொடர்பு கொண்டு பேசுவார். அந்த பகுதிக்கு போகும்போது பார்ப்பார். திருமானூர்ல 30 ஆண்டு காலம் ஒன்றிய செயலாளராக இருந்தவர் மாணிக்கவாசன். அவர் இந்த முறை ஒன்றிய செயலாளர் கிடையாது. கட்சிக்குள்ள இருந்த உள்ளடி வேலைகள் காரணமா ஒன்றிய செயலாளர். அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு சார். டெல்லியிலிருந்து வைகோ போன் பண்ணி என்னன்னு விசாரிச்சிருக்கிறாரு. அருகாமையில தானே அரியலூர்ல இருக்கிற ஒன்றிய செயலாளர். அவர் திருச்சியில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கார். திருச்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தானே. போய் என்னன்னு பார்த்திருக்கணும்ல, என்னன்னு கேட்டிருக்கணும்ல, அவருக்கு குறைஞ்சபட்சம் என்ன உதவினாலும் செஞ்சிருக்கணும்ல. போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் எஸ் சிவசங்கர் கூட்டணி கட்சியினுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளர் என்று கூட கருதாமல் மொத்த செலவையும் ஏற்று அவரை இன்றைக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இப்ப இது யார் செய்யறா? மதிமுக தொண்டனை காப்பாத்துற வேலையை கூட திமுக தான் செய்திருக்கு. இப்ப இதை நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ கட்சிக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு அதிருப்தி மனநிலை இருக்கும், கட்சிக்குள்ள எந்த மாதிரியான சோர்வு இருக்குங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொன்னேன். இதுதான் கட்சியினுடைய நிலைமை. இப்ப இந்த கட்சியை வச்சிருக்கிறதுனால திமுகவுக்கு என்ன நன்மை இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? 6 இடங்கள் கொடுத்து 4 இடங்களே திமுகவினுடைய தயவால் வெற்றி பெறுகிறார்கள். இதான் யதார்த்தமான உண்மை. அப்போ திமுகவுக்கு அந்த 6 இடம் மிச்சம் தானே. இவங்களால என்ன இம்பாக்டா உருவாக்க முடியும்? இன்னொன்று, கடந்த காலத்தை போல இருந்தா வைகோ தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுவார். என்ன மேஜர் ரோல் பிளே பண்ணுவார்னா, அவருடைய பிரச்சாரத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கும். அவர் ஆங்காங்கே போய் கூட்டங்களை அட்ரஸ் பண்ணி பேசுவார். அது ஊடகங்கள்ல செய்தியாகும். இப்ப அவரினுடைய பிரச்சாரமும் பெரிய அளவுல பயனளிக்காத அளவுக்கு அவருடைய உடல்நலம். சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறையாது என்று சொன்னாலுமே கூட சிங்கம் பழுதுபட்டு இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மைதானே. அப்ப அவரால் பழைய மாதிரி தேர்தல் சுற்றுப்பயணங்கள்லையும் ஈடுபட முடியல. அவருடைய பிரச்சார வியூகங்களும் பெரிய அளவுல மக்களிடத்துல சென்று சேர்றதில்லை. அப்ப அதுவும் செட்பேக். வைகோவுக்காகத்தான் இந்த அலைன்ஸுங்கிறப்ப வைகோவே ஒரு உடல் சோர்வோடு இருக்கிறார், உடல் சோர்வோடு காணப்படுகிறார். அவரால் முன்பை போல இயங்க முடியாதுன்னா இந்த அலைன்ஸுக்குள்ள இது ஏன் தொங்கு சதையா மறுமலர்ச்சி திமுக இருக்குன்னு தானே திமுக நினைக்கும். இந்த 6 இடங்களை தேமுதிகவுக்கு கொடுத்தா தேமுதிகவுக்கு கட்டமைப்பு இருக்க, அந்த கட்சி கொஞ்சமாவது இயங்கிட்டு இருக்க. மதிமுகவை விட தேமுதிக பலமா தான் இருக்காங்க. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. நீங்க எந்த ஊடகவியலாளர்கிட்ட எந்த கருத்தியலாளர்கள்ட்ட கேட்டீங்கன்னாலும் இந்த உண்மையை யதார்த்தமா சொல்லுவாங்க. நேற்றிலிருந்து பல செய்திகள் வந்திருக்கிற காட்சிகளை நாம பார்க்கணும். மறுமலர்ச்சி திமுக கூட்டணியில் இருப்பதால் மறுமலர்ச்சி திமுகவுக்கு தான் நன்மையை தவிர திமுகவுக்கு எந்தவித நன்மையும் இல்லை. அப்ப திமுக ஏகப்பட்ட கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து விட்டார்கள். புதிதாக எஸ்டிபிஐ கட்சி சேர்ந்துருச்சு. ஏற்கனவே மனிதநேய ஜனநாயக கட்சி இருக்கிறாங்க. போன அலைன்ஸ்லயே இருந்தாங்க. 2021 அவங்களுக்கு இடம் கொடுக்க முடியல. இந்த தடவை அவங்களுக்கு இடம் கொடுக்கணும்ன்ற கட்டாயம் இருக்கு. இப்ப கருணாஸ் ஆதரவு தெரிவிக்கிறாரு, அவருக்கு இடம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. தனி அரசு சேர்றாரு, அவருக்கு இடம் கொடுக்க வேண்டியது இருக்கு. இது மாதிரி நிறைய சின்ன கட்சிகள் சேரும்போது ஒரு இடங்களாகவே அவங்க ஒரு 15 இடங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. விசிக போன முறை 6 இடம் கேட்டாங்க. இந்த முறையும் 6ன்னு வச்சுக்கிட்டாலுமே கூட கம்யூனிஸ்டுக்கு 6 கொடுக்கணும். அதே மாதிரி முஸ்லீம் லீக்குக்கு கொடுக்கணும். மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடம் கொடுத்திருக்கிறாங்க. 2 இடமும் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அந்த 2 இடத்தை மீண்டும் அவங்களுக்கு கொடுக்கணும். இப்படி பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 75 தொகுதிகளை திமுக கூட்டணிக்கே ஒதுக்க வேண்டிய கட்டாயம். திமுக 160 இடங்கள்ல 100 விழுக்காடு 2 ஆகணும் சார். நான் சொல்றது ரொம்ப குறைவான தொகுதி சொல்றேன். 175 நிக்கணும். ஆனா வேற வழி இல்ல. கூட்டணிகளுக்கு பிரித்து கொடுத்தது போக 160 தொகுதிகளில் திமுக போட்டியிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அப்போதுதான் நீங்க 140 இடங்கள் 145 இடங்களில் வெற்றி பெற முடியும். இதை விட்டு விட்டால் திமுகவுக்கு களம் இல்லாம போயிடும். 2006 அமைஞ்ச மாதிரி மைனாரிட்டி திமுக அரசு அமைந்து விட்டால் என்ன செய்வது? இப்ப இருக்கிற கட்சி இப்பவே இவ்வளவு பேசுறாங்க. விசிக மாதிரியான கட்சி, மதிமுக மாதிரியான கட்சி. ஒருவேளை மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி இவங்களுக்கெல்லாம் 6க்கு 2 இடம் இருந்தா இவங்க என்ன பேசுவாங்க? அதுவும் வைகோவினுடைய பையன் மாதிரியான ஆட்கள் எல்லாம் எப்படி பேசுற இடத்துக்கு சேருவாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் திமுக கணக்கிடாதா? எனவே திமுகவை பொறுத்தவரை மதிமுகவை இழப்பது என்பது ஒரு பெரிய இழப்பல்ல. அதை திமுக நினைக்கல இழக்கணும்னு. அந்த இழக்க வேண்டிய நிலைக்கு திமுகவை கொண்டு போய் தள்ளுறாங்க. அதான் சொல்றேன், 8 ஆண்டு காலமாக ஒருவரையும் வரவேற்காத முதலமைச்சரை முதல் முறையாக ஒருவரை வரவேற்கிற நிலைக்கு கொண்டு போய் சேர்த்தது பொதுக்குழுவில் அவைத்தலைவருடைய பேச்சும் 12 இடங்களை கேட்டு போட்ட தீர்மானமும் தொடர்ந்து திமுகவை விமர்சிக்கிற போக்கும் தான்.
நீங்க இப்படி பண்றீங்களா, சரி ஓகே, உங்களுடைய வழியை நீங்க பாருங்க, நான் ஏன் தாய் உள்ளத்தோடு நடந்துக்கணும், அந்த உடனேக்கு வருவாங்க. திமுக ஒன்னும் செஞ்சிலுவை சங்கம் இல்லையே, ஆனா இது மட்டும் திமுக இல்லாமல் ஒன்னும் தொண்டு இயக்கம் இல்லையா? இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்க பிஜேபி கூட்டணிக்கு மதிமுக போறாங்கன்னா மதிமுக இருக்கக்கூடிய பல மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் நிர்வாகிகள் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு திமுக. ஏன்னா கடந்த காலங்களில் வந்து மதிமுகவை திமுக கூட இணைச்சிடணுன்ற பேச்சுக்களை எழுந்ததை பார்த்தோம். ஸோ அதன்படி இப்போ நிறைய மாவட்ட செயலாளர்கள் வந்து அடுத்தடுத்து இணைய இருக்காங்க. குறிப்பா மல்லை சத்யா அவரோட கூட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னுலாம் செய்திகள் வருது. ஸோ அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா சார்? அடுத்து ஒரு பெரிய இணைப்பு விழா நடந்து முக்கியமான நிர்வாகிகள் இணைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்களே. ஸோ அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது? திமுக ஒருபோதும் மதிமுகவிலிருந்து நீங்கள் வாருங்கள் என்று யாரையும் அழைக்காது. அந்த தேவை திமுகவுக்கு இல்லை. திமுகவுல கேடர்ஸ் இல்லையா, திமுகவில் தலகர்த்தர்கள் இல்லையா? திமுகவில் இருக்கிற தலகர்த்தர்களே பலர் இப்போது அவர்களுக்கு உண்டான பணியை செய்ய முடியாத அளவுக்கு அங்க எல்லாரும் தலகர்த்தர்களாக மாறிட்டாங்க இல்லையா? அப்ப இங்கிருந்து ஒருத்தரை கூட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை திமுகவுக்கு. இங்கிருந்து யாராவது போக வேண்டும் என்று விரும்பினால் அவர்களை வரவேற்க தயாரா இருக்குங்கிறாரு நேற்று RS பாரதி. இன்னொன்னு, மல்லை சத்யா அவர்களுடைய பேரை சொன்னீங்க. அவர் பல நெருக்கடிகள் இருந்தாலும் நான் வைகோவுக்காக மறுமலர்ச்சி திமுகவில் தொடருவேன் என்பதில் உறுதியா இருக்கார். அவர்லாம் வருவாருன்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக அவர் வரமாட்டார். ஏன்னா அண்மையில ஏற்பட்ட அந்த சமரச முயற்சியில் கூட வைகோவுக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அவர் அந்த இயக்கத்திலேயே தொடர்கிறார். இப்போதும் தொடர்வார், இனி எப்போதும் தொடர்வார். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா பல நிர்வாகிகள் இருக்காங்க. இப்ப யாரெல்லாம் வைகோவுக்கு ராஜ விசுவாசி என்று சொல்கிறார்களோ, வைகோவினுடைய மகனுக்கு ராஜ விசுவாசி என்று சொல்கிறார்களோ, அவர்கள் எல்லோருமே திமுகவுக்கு போவதற்கான எல்லா சூழலும் உருவாகும். இது வைகோவுக்கு நன்றாக தெரிந்ததால் தான் வைகோ திமுக கூட்டணியிலேயே இருக்கணும்னு நினைக்கிறார். ஆனா வைகோ மகன் என்ன நினைக்கிறார்னா, இப்ப இவங்கெல்லாம் இருந்து கட்சி என்ன பெரிய வெற்றியை பெற்றிருப்பது. அவர் ஒரு பிசினஸ் மேன் சார், அவருக்கு நல்லா தெரியும். அதாவது இதே கட்டமைப்பை வச்சு இயங்குறதுனால என்ன பெரிய பெருமை, நாங்கள் முல்லை பெரியாரை பாதுகாத்தோம், காவிரி தீரத்தை பாதுகாத்தோம், விடுதலை புலிகளுக்காக போராடினோம், இப்படி பேசலாமே தவிர அடுத்த கட்டம் என்ன, ப்ராக்ரஸ் என்ன அப்படின்னு அவர் நினைப்பார். இப்போ ஒரு சென்ட்ரல் மினிஸ்டருக்கு நாம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதை வைத்து ஒரு பெரிய கட்டமைப்பை பாதுகாத்துக்க முடியும். கட்டமைப்புனா என்ன, கட்சியை கொஞ்சம் உயிரோட்டமா வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இது. அமைச்சராக இருக்காரு, இந்த நேரத்துல ஏதாவது காரியம் சாதிச்சுக்கலாம்னு போறவங்க கூட போகாம இருப்பாங்க. 12 இடங்கள் கிடைச்சிருச்சு, திமுக கூட்டணியில 6ன்னா நமக்கு இடம் கிடைக்காது. இப்ப மதிமுகல இருக்கிற ஒரு 25 பேர் நிர்வாகிகள்னு வச்சுங்க, 25 பேர் எம்எல்ஏ கனவுல இருக்காங்க, துணை பொதுச் செயலாளர்கள் எம்எல்ஏ கனவுல இருக்கிறாங்க, பொருளாளருக்கு எம்எல்ஏ கனவு வந்துருச்சு. இந்த மாதிரி கட்சியில இருக்கிற எல்லாருக்கும் அவைத்தலைவருக்கு எம்எல்ஏ கனவு வந்துருச்சு. அது மாதிரி ஒரு 25 பேருக்கு எம்எல்ஏ கனவு இருக்கு. இப்ப கொஞ்சம் கூடுதலாயிரும்ல, 12 இடங்கள் 15 இடங்கள்னா சரி நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப போறவங்க போக மாட்டாங்க, அந்த கணக்குக்கு அவங்க வருவாங்க. போறவங்க போகட்டும், எஞ்சி இருப்பவர்களை வச்சு இயக்கத்தை நடத்திக்கலாம் அப்படிங்கிற நிலைக்கு. ஆனா திமுக ஒருபோதும் யாரையுமே வாங்கன்னு கூப்பிட வேண்டிய நிலையில இல்ல. அப்படி கூப்பிடணும்னா அதிமுக எத்தனையோ பேரை கூப்பிட்டு வந்துருக்கோம். திமுக நினைச்சா இன்னைக்கு இருக்கிற அண்ணன் ஜெயக்குமார் உட்பட திமுக அழைச்சா சேர்ந்துற நிலையில இருக்காரு. ஆனா திமுக அதை செய்வதில்லை. காரணம், திமுகவுக்கு ஆள் பிடிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அந்த கட்டமைப்பே பலமாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். காலம் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்திற்கும் நன்றி சார். நன்றி. Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.